கரளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இது எங்க ஊரோட கதை. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய தினத்தில் உடுப்பட்டி வடக்கு ஜே 353 கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட இந்த கம்பர்மலை பிரதேசத்தில் தான். இந்த கம்பர்மலை பிரதேசத்தில் சனசமூக நிலையங்களாக இருக்கலாம், முன்பள்ளி பாடசாலைகளாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சமான பல கோவில்கள் கூட இருக்குது. எனவே இந்த இடங்களில் என்னென்ன சிறப்பு வாய்ந்த இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க. ஈழத்திருநாட்டின் வடபுல யாழ்ப்பாண தீபகற்பத்தின் வனம் நிறைந்த வடமராட்சி மண்ணில் பச்சை பசலென எழில் கொஞ்சம் அழகான கிராமமே கம்பர்மலை கிராமமாகும். வல்வெட்டுத்துறைக்கு அண்மையில் உள்ள ஊராக இது கருதப்படுகின்றது. இவ்கம்பர்மலை கிராமம் பல உப பிரதேசங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பாரதி, முல்லைக்கட்டை, சோந்தம்பை, வேளாக்காடு, மணல் தெரு, வேலிகம் தோட்டம், சத்திரங்கை, வல்லாவத்தை, செம்பாடு, மல்லாமலை, பைங்கூரன் ஆகியன அந்த உப பிரதேசங்களாக கருதப்படுகின்றது. இவ்கம்பர்மலை எனும் ஊரில் பல சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள், சனசமூக நிலையங்கள், பொது அமைப்புகள் என பல இங்கு காணப்படுகின்றன. இன்று எமது நிகழ்ச்சியில் நாம் காணும் இந்த பிரிவு ஜே 353 உடுப்பட்டி வடக்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியாகும். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த இடம் கம்பர்மலை ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த கோயில் தான். இந்த கோயிலுக்குள்ள உள்ள இந்த கோயில் எப்பெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்ற சில விஷயங்களை பற்றி நாங்கள் இப்போ தெரிஞ்சு கொள்ளலாம். ஞான வைரவர் ஆலயம் 1982 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் ஒரு கொட்டகையிலே, சின்ன கொட்டிலே இருந்தது. அந்த கொட்டகையை ஆரம்பித்தவர்களாக நான் அறிந்தவர்கள் சின்னப்பா மற்றும் இளையவனுடைய குடும்பத்தினர், செம்பன் போன்றவர்களினால் ஆதரிக்கப்பட்டு பல காலமாக கொட்டிலே இருந்து மிகவும் கீழ்மட்டத்தில் இருந்த அந்த இடம் 1982 ஆண்டு சில முற்போக்குவாதிகளான அமரத்துவமடைந்த முருகன் செல்லத்தம்பி, முருகன் ஜெயம் மற்றும் தவராசா, ஆனந்தராசா போன்றவர்களினுடைய சில முற்போக்கு எண்ணங்களினால் அந்த ஆலயம் ஒரு சிறிதாக கட்டப்பட்டு அங்கே கும்பாபிஷேகமும் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனை தொடர்ந்து வந்த தலைவர்கள், பல தலைவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். முதலாவது தலைவராக அமரத்துவமடைந்த முருகன் செல்லத்தம்பி அவர்களும், அவரை தொடர்ந்து அமரத்துவமடைந்த சின்னத்தம்பி மார்க்கண்டு அவர்களும், அதனை தொடர்ந்து முருகன் தங்கராசா அவர்களும், முருகன் தங்கராசா அவர்களை தொடர்ந்து சத்திவேல் ஆசிரியர் அவர்களும், அதனை தொடர்ந்து சின்னத்தம்பி அருமைச்சந்திரன் அவர்களும், அவர்களை தொடர்ந்து சுதானந்தன் அவர்களும், சுதானந்தனை தொடர்ந்து சபாபதி குணரட்னம் ஐயா அவர்களும், இன்றைய நிலையிலே பசுபதி குழந்தைவேல் அவர்கள் இந்த எங்களுடைய ஞான வைரவர் ஆலயத்தை நிர்ணயித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயம் பெரு விருட்சமாக தற்பொழுது நமது கிராமத்திலே மாறியிருக்கின்றது. ஒரு கொட்டகையில் இருந்தது என்று 1982 ஆண்டிலிருந்து இன்று 2024 ஆண்டு 25 ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு பூரண முற்றுப்பெற்ற பல விக்கிரகங்களை கொண்ட ஒரு எமது மக்களுக்கு தரிசனம் கொடுக்கின்ற எங்களுடைய ஒரு ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கம்பர்மலை கலாவாணி சனசமூக நிலையத்தில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். 1958 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சனசமூக நிலையம் பெரிய அளப்பரிய சேவையை இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு வழங்கி வரதா இங்கே இருக்கிற பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதிலையும் சிறப்பாக மாணவர்களுக்கான கல்வி ஊக்கமாக இருக்கலாம் சரி, அல்லது மாணவர்களுடைய விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய முதியோர்கள் கௌரவிப்பாக இருக்கலாம், பல்வேறுபட்ட சமூக சேவைகளை இந்த சனசமூக நிலையம் வழங்கி கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ இதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க.
எனது பெயர் வேலுப்பிள்ளை கஜேந்திரன். இன்றைய நிலையிலே கலாவாணி சனசமூக நிலையத்தினுடைய தலைவராக நான் 3வது முறையாக தெரியப்பட்டு தற்பொழுது 2வது வருடமாக தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். நமக்கு தெரிந்த அளவிலே இந்த கம்பர்மலை என்ற பெயர் கொம்பன் யானைகள் இந்த இடத்திலே கொண்டு வந்து கட்டப்பட்டு இது கம்பா மூலையாக இருந்த இடத்தை திரும்ப கம்பர் மலையாக மாற்றியதாக நாங்கள் அறிகிறோம். அதற்கு காரணம் கொம்பன் யானைகள் இந்த இடத்திலே கட்டப்பட்டதனால்தான் அந்த கம்பர்மலை என்று இந்த பெயர் இங்கே வந்தது. கம்பர்மலையினுடைய முக்கிய விழுமியங்களாக எங்களுடைய கலாவாணி சனசமூக நிலையம் 1958ஆம் ஆண்டிலே அமரத்துவம் அடைந்த கம்பர்மலையின் கதாநாயகன் அமரர் தங்கவடிவேல் ஆசிரியர் அவர்களினால் பெயர் சூட்டப்பட்டு எமது முன்னோர்களினால் இது உருவாக்கப்பட்டது. இதன் கிளையாக எமது கலாவாணி முன்பள்ளி பல காலமாக 1983ஆம் ஆண்டிலிருந்து கலாவாணி முன்பள்ளி நடந்து கொண்டிருக்கின்றது. அது கல்வி மேம்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. கம்பர்மலையிலே முக்கியமான விடயங்களாக யங்கம்மன்ஸ் விளையாட்டுக் கழகம். இந்த யங்கம்மன்ஸ் விளையாட்டுக் கழகம் கிட்டத்தட்ட எங்களுடைய ஓராம் வட்டாரம், கம்பர்மலையின் ஓராம் வட்டார மக்கள் அனைவரும் விளையாடுகின்ற ஒரே ஒரு விளையாட்டுக் கழகமாக அந்த விளையாட்டுக் கழகம் அமைந்திருக்கின்றது. அதுவும் 1958ஆம் ஆண்டிலே உருவான விளையாட்டுக் கழகம். அந்த கழகத்தினுடைய பெயரையும் அமரத்துவம் அடைந்த எங்களுடைய கணா தங்கவடிவேல் ஆசிரியர் அவர்கள் சூட்டியிருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதனை விட எமது கலாவாணி சனசமூக நிலையத்தினுடைய ஒரு கிளையாக முதலிலே 2024ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு கிராம உத்தியோகத்தர், சமுத்தி உத்தியோகத்தர், பொருளாதார உத்தியோகத்தர் போன்றவர்கள் வீட்டிருக்கக்கூடிய ஒரு கிராமிய மண்டபத்தை எமது கலாவாணி சனசமூக நிலையம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றது. அது மிகவும் துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது கலாவாணி சனசமூக நிலையத்தினுடைய வடக்கு பகுதியிலும் கலாவாணி சனசமூக நிலையத்தினுடைய தெற்கு பகுதியில் முன்பள்ளியும் எங்களுடைய மைதானம் ஒரு 100 மீட்டர் தூரத்தில், இதிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் யங்கம்மன்ஸ் விளையாட்டுக் கழகம் என்று ராஜ் ரமணன் அவர்கள் நிர்வகித்து வருகின்றார்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் கம்பர்மலையின் கலாவாணி முன்பள்ளி பாடசாலையாகும். சிறுவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். என்னுடைய பேர் சிவலிங்கம் தயானந்தராஜா. நான் எங்களுடைய கம்பர்மலை கலாவாணி சனசமூக நிலையத்தினுடைய செயலாளராகவும் இந்த கலாவாணி முன்பள்ளியினுடைய தலைவருமாக இருந்து வருகின்றேன். எங்களுடைய இந்த கலாவாணி முன்பள்ளியின் ஆனது 1976ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரைக்கும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆரம்பகால ஆசிரியர்களாக இந்த பாடசாலைக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் திருமதி வசந்த கோகிலம் ராசன் அவர்களும், மற்றது செல்வி ரங்கநாயகி, அமரத்துவமடைந்த திரு கூனா சின்னக்கிளி அவர்கள் போன்றவர்கள் இதனை ஆரம்பித்து வைத்து அவர்களுடைய அந்த பணியை நீண்ட காலமாக செய்து வந்தார்கள். அதுக்கு பிறகு இளம் சந்ததியினரை நாங்கள் இங்கே ஆசிரியர்களாக அவர்களுடைய அந்த பயிற்சியின் மூலம் இங்கே பலர் தொடர்ந்து பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது நன்னைக்கின்றேன் ஒரு 7-8 பேருக்கு மேலே புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். கனடா, லண்டன் போன்ற நாடுகளிலே உண்மையிலே எந்தவித ஊதியமும் இல்லாமல் இந்த பாடசாலைக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் இன்றும் தங்களால் முடிந்த உதவியை இந்த பாடசாலைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இல்லாமல் உண்மையிலே இந்த கலாவாணி முன்பள்ளியானது ஒரு முன்னுதாரணமாக இந்த வடமராட்சி பகுதியிலே
நீண்ட காலமாக செயல்பட்டு வந்தது. இதனை தொடர்ந்து தான் ஏனைய முன்பள்ளிகள் எங்களை பின்னோக்கி எங்களை ஒரு உதாரணமாக கொண்டு தாங்கள் முன்னோக்கி சென்றிருக்கின்றது. அந்த வகையில் மேலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். இது அனைவராலும் பேசப்பட்ட ஒரு விடயம். நாங்கள் இந்த முன்பள்ளியிலேயே நான் நினைக்கின்றேன், எங்களுக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு சிறுவர் பூங்கா ஒரு சிறிய அளவில் ஒன்றை நாங்கள் 2-3 பிள்ளைகளுக்குரிய அந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கனடாவினுடைய தற்போது இந்த எங்களுடைய தலைவர் கனடாவில் இருக்கும்போது கஜேந்திரன் அவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய உதவிகளால் ஒரு சில உதவிகளால் நாங்கள் அந்த 2-3 உபகரணங்களை வைத்து ஆரம்பித்த இந்த சிறுவர் பூங்கா தற்போது மிகவும் பிரபல்யமாக கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய்க்கு 2016ஆம் ஆண்டில் செய்து முடிக்கப்பட்டது. இதுக்கு உண்மையிலே எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளினுடைய உதவிகள் இன்றியமையாத உண்டு. இந்த கிராமத்தினுடைய உதவிகள் என்றும் எந்த ஒரு சிறிய ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த பண உதவி இல்லாமல் இங்கே எந்தவித நகர்வும் இருக்க முடியாது என்று நான் சொல்கிறேன். நிற்கிறது கம்பர்மலை ஜங்கமன்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய அந்த மைதான நடுப்பகுதியில் தான் அநேகமான யாழ் மாவட்ட ரீதியான சுற்றுப் போட்டிகளாக இருக்கலாம், வடமராட்சி ரீதியான சுற்றுப் போட்டிகளாக இருக்கலாம், பிரபலமான பல போட்டிகள், அதாவது ஃபுட்பால், கிரிக்கெட் அப்படியான மேட்சஸ் எல்லாமே இந்த கிரவுண்டில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறார்கள் சொல்லினா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்கமன்ஸ் விளையாட்டுக் கழகம் ஒரு பெயர் போன விளையாட்டுக் கழகமாகவும் இருக்குது. அவைகளுடைய மேட்சஸ் எல்லாமே உள்ளூர் போட்டிகளும் கூட அநேகமான போட்டிகள் இங்கே நடக்கிறதாகவும் எங்களுடைய வீரர்கள் சிறப்பாக விளையாடுறதாகவும் குறிப்பிட்டு சொல்லினோம். எங்களுடைய மைதானம் ஒரு 100 மீட்டர் தூரத்தில், இதிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் ஜங்கமன்ஸ் விளையாட்டுக் கழகம் என்று ராஜ் ரமணன் அவர்கள் நிர்வகித்து வருகின்றார்கள். அதனுடைய பழைய தலைவர்கள் அமரத்துவமடைந்த சதாசிவ மன்னர், அமரத்துவமடைந்த சின்னவன் கிருஷ்ணன், அதனை தொடர்ந்து பலர்கள் அதை நிர்வகித்து வந்திருக்கின்றார்கள். வேலுப்பிள்ளை பாஸ்கரன், சத்திவேல் ஆசிரியர், பிரகாஷ், சர்வானந்தம் பிரகாஷ், ரகுவரன் போன்றவர்கள் எனக்கு தெரிந்த தலைவர்களாக இருந்தாலும் அமரர் சதாசிவம் அவர்கள் இருந்த காலத்திலே அந்த மைதானம் எங்களுடைய சொந்த மைதானமாக வாங்கப்பட்டது. அதை தொடர்ந்து வந்த விவேகானந்தன், வீரகத்தி விவேகானந்தன் போன்றவர்களும் ஒரு பகுதி காணிகளை வாங்கியிருக்கின்றார்கள். அதை அந்த மைதானத்திலே சிறந்த விளையாட்டுக்களாக இன்று உதைபந்தாட்டம், கரபந்தாட்டம், கபடி விளையாட்டுக்கள் மற்றும் இல்ல மெய்வல்லனர் போட்டிகள் போன்ற பலது நமது கிராமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இடம் இந்த கம்பர்மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர். அது மட்டும் இல்லாமல் அவர் முக்கியமாக தனது தந்தையினுடைய நினைவாக இந்த ஆலயத்தை கட்டி பல்வேறுபட்ட மாணவர்கள், வீரர்கள், அதே போன்ற முதியோர்கள் என்று சொல்லி வருடம் தோறும் கௌரவிப்பு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கார். இந்த நினைவாலயத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இது 2014ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2014/5/24 அந்த வேலுப்பிள்ளை அவர்களுடைய சகோதரரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களும் கூட தனிப்பட்ட ரீதியில் பல்வேறுபட்டவர்களுக்கு தங்களுடைய அளப்பரிய சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை இங்க நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். கம்பர்மலை பிரதேசத்தின் பிரதானமான தொழிலாக காணப்படுவது வேளாண்மை எனப்படும் விவசாயமாகும். ஏனையவர்கள் பலதரப்பட்ட தொழில்களை இங்கு செய்து வருகின்றார்கள். முக்கியமாக வேளாண்மை, கால்நடை, பல்வேறுபட்ட தொழில்களில் ஈடுபடுபவர்களை இங்கு நாம் காணலாம். குறிப்பாக புகையிலை, வெங்காயம் போன்றவை இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற
பயிற்சிகைகளாக காணப்படுகின்றது. இயற்கையில் ஏற்படும் குழப்ப நிலை காரணமாகவே தாம் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்து வருவதாக இங்குள்ள விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக கால்நடைகளினுடைய தொல்லைகள் அதிகரிப்பு காரணமாகவே அநேகமான பயிற்சிகைகளில் ஈடுபடுவது தடைப்படுவதாகவும் இங்குள்ள ஒரு விவசாயி தெரிவிக்கின்றார். கீரை வைக்கிறது, கீரை மழைக்கு இந்த வருஷம் எல்லாம் பழுதாக போச்சு. இந்த மிளகண்டும் இவ்வளவு கேவலத்துக்கு வந்தது மழையாலே. இப்போ புல்லு பிடுங்கி இருக்கிறோம், பின்னேரம் பசலை வச்சு நாளைக்கு இறைக்க போகிறோம். அன்றைக்கும் பாருங்கோ, இந்த மிளகண்டில் எல்லாரும் அதிசயப்பட்டவோ இதில் நீ என்ன மிளகாய் எடுக்க போகிறான்ட்டு. அன்றைக்கெல்லாம் 23 கிலோ மிளகாய் 5 தரிசன். அவன் தான் கொண்டு போய் கொடுத்தவன் 900 ரூபா. அப்படி எனக்கு அது என்ன மறவாத சந்தோஷமாக கிடந்தது. ஏனென்றால் இந்த பயிர் இவ்வளோ கேவலத்தில் கிடக்க எல்லாரும் சொட்டை பண்ணிடவே இதில் என்ன வருமானம் எடுக்க போகிறீங்கன்ட்டு. இந்த இந்த கைபரட் மண் அது செடி கணக்க வளராதுங்கோ. இந்த செடியிலே சுத்த வர மிளகாய் ஆயுதுங்கன்னா 4 கண்டு மிளகாய் நாங்கள் கொண்டு வர வாளியிலே அப்படியே ரம்பாயும். அது பார்க்க எனக்கு வீட்டை போக மனம் வராது. நின்று இதில் நின்று தொழில் செய்யத்தான் எனக்கு ஆசை வருது. இந்த முக்கியமான இந்த கட்டக்காளி மாடு தானுங்கோ இதுக்கெல்லாம் காரணம். அதுக்கெல்லாம் விலை போட போகிறோம். அந்த ரோட்டில் இருக்கிற இதுக்கு இந்த மாடுகள் இந்த ஆக்கினிகளால் இதுக்கும் எல்லாம் இதெல்லாம் பிடுங்கி எடுத்தெல்லாம் சுட்டு போட்டு வேலி இனி போட போகிறேன். இதுதான் என்னுடைய கரைச்சல். கனப்பேர் எங்கள் ஊரில் உங்களுக்கும் தெரிய வேணும். அந்த பள்ள பக்கத்தில் வெங்காயம் வச்சாக்கந்து வெங்காயங்கள் கனப்பேற்ற வெங்காயம் எல்லாம் பழுதாக போச்சு. அப்போ இங்கு ஒரு இதர் வந்து கேட்டு ஒரு உதவி செய்வார் இல்லை. கம்பர்மலை கிராமத்திற்கு பொதுவான ஒரு பாடசாலையாக விளங்குவது கம்பர்மலை வித்தியாலயமாகும். கம்பர்மலை வித்தியாலயம் கொம்மந்துறை பகுதியில் அமைந்துள்ள ஒரு பாடசாலையாகும். இப்பாடசாலை 1958 ஆரம்பிக்கப்பட்டு வைர விழா கண்ட பாடசாலையாக காணப்படுகின்றது. இதன் தற்போதைய அதிபராக ரமணசுரன் அவர்கள் உள்ளார். இப்பாடசாலையில் கல்வி, விளையாட்டு, இணை பாடவிதான செயற்பாடுகள் போன்றவற்றில் திறமையான மாணவர்கள் உள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து கம்பர்மலையில் இருக்கக்கூடிய கம்பர்மலை மகா வித்தியாலயம். இது கொம்மந்துறை அப்படின்ற ஒரு பிரதேச பிரிவுக்குள்ளே தான் உள்ளடங்கியிருக்கு. இங்கே 11ஆம் தரம் வரைக்கும் மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். அதை விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே 11ஆம் தரம் வரைக்கும் கல்வி கற்று வெளியேறிய மாணவர்கள் வேறு பாடசாலைகளில் உயர்கல்விக்கு தொடர்ந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து விஞ்ஞான பீடம், அதே போன்று பொறியியல் பீடம் போன்ற பல துறைகளுக்கு வந்து தெரிவாகி டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக வந்து இருக்கிறார்கள் அப்படின்றதை இந்த பிரதேசவாசிகள் ஆரம்பத்திலேயே தெரிவிச்சிருந்தனர். அத்தகைய சிறப்புக்குரிய ஒரு ஆரம்ப பாடசாலையாக வந்து இந்த பாடசாலை திகழுது.
திருகோணமலையில் உடுப்பிட்டி வடக்கு கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல சிறப்பான இடங்களையும் அங்கே இருக்கிறவர்கள் அதை என்ன மாதிரி சொல்லி நம்மளோட செயற்பாடு இப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துருந்தோம். எனவே இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இதே மாதிரி உங்களுடைய ஊரோட சிறப்புகளை பற்றி நீங்கள் வெளி உலகுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து அதாவது உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்க. நாங்களும் உங்களோட ஊருக்கு வந்து உங்களுடைய ஊரினுடைய பெருமைகளை பற்றி வெளியில் எடுத்து சொல்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.